ஆபிரகாமின் விசுவாசம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அதனால் ஆபிரகாம் தேவனிடம், நான் பிள்ளையில்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்தரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமிடம், இவன் உனக்கு சுதந்தரவாளியல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்தரவாளியாவான் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. ஆபிரகாம் 99 வயதானபோது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்றார். தேவன் தாம் சொன்னபடியே சாராளை ஆசிர்வதித்து ஆபிரகாமின் 100வது வயதில் ஈசாக்கை கொடுத்தார். நம்ப முடியாத காரியத்தையும் ஆபிரகாம் விசுவாசித்தபடியால் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு பிறந்த பின்பு தேவன் ஆபிரகாமிடம், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அப்படியே செய்து தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தி தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்றார். தன் பிள்ளை மரித்தாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் எவ்வளவாய் தேவனை விசுவாசித்து இருக்கிறான். நாமும் தேவனை விசுவாசிப்போம். தேவன் நம்ப முடியாத காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ளவர்.